சிறுபான்மையினரை பெரும்பான்மையினருக்கு எதிரியாக கட்டமைக்க மிகப்பெரிய சதி நடைபெற்று வருகிறது என்றும் அதில் முக்கியமான நபராக அண்ணாமலை இருந்து வருகிறார் எனவும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் ஆல்போன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக உள்ளது என்றும் தமிழகத்தில் மட்டும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பது போன்று பிரதமர் பேசுவது அவர் பதவிக்கு நல்லதல்ல எனவும் தெரிவித்தார். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு முழு அதிகாரம் பிரதமருக்கு, உள்துறை அமைச்சருக்கும் தான் உள்ளது என பீட்டர் ஆல்போன்ஸ் தெரிவித்தார். அரசியல் கட்சியில் உள்ள அனைவரும் புனிதராக இல்லை என்று கூறிய அவர், தவறு செய்தவர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்த நிலையில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதுதான் முக்கியம் என தெரிவித்தார். ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கிகளை உருவாக்குவதற்காக சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்களுக்கான எதிரிகளாக கட்டமைப்பதற்கான ஒரு பெரிய சதி அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதை போன்ற அந்த மத உணர்வுகளை தூண்டுவது என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதற்காகத்தான் இன்னைக்கு அவர் மேல அரசு வழக்கு போட்டது. அதற்கு இப்ப உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் ஸ்டே வாங்கியிருக்கிறாரு.